எனது அருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம். பொதுவாக இன்றைய சமூகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது சமூகத்தினர் மற்றவர்களால் பார்த்து பாராட்டும்படி அமைய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம், அவங்க கையில் நிறைய பணம் இருக்கணும். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறதை குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை, நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறங்கள் வரை எல்லோரும் அறிந்திருக்கின்றோம், உணர்ந்தும் வைத்திருக்கின்றோம். ஆக இன்றைய நிலைமையில் ஒருத்தர் நல்லா வாழணும் அப்படின்னா வீட்டை விட்டு புறப்படுகிற போதே பாக்கெட்டில் பணம் இல்லாமல் போகிறதுல அர்த்தமே இல்லை. அதுபோல் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணத்தோடு துணிச்சலாக புறப்பட்டு போகிறவங்களுக்கு பாக்கெட்டில் பணம் இருந்தால் அவர்களால் அத்துணைகளையும் சாதிக்க முடியும். ஆக எங்கே போனாலும் எதையும் சாதிப்பதற்கும் வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் விரயம் பண்ணுறதுக்கும் சேர்ப்பதற்கும் எல்லாவற்றுக்குமே காரணமாக இன்றைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு விடயமாக பணம் என்று சொல்லக்கூடியதுதான் முக்கிய சமாச்சாரமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆக இப்படிப்பட்ட பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே பெரும்பான்மையானவர்களா என்று பார்த்தால் இல்லை. ஒரு 100% வாழக்கூடிய மக்களில் 80% பேர் வச்சிருக்க வேண்டிய பணத்தை 20% பேர் கைப்பற்றிக்கிறது தான் இந்த உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சூட்சுமம். அப்போ இந்த 20 பேர்கிட்ட 80 பேருக்கு உண்டான பணமும் போய் சேர்றதுனால ஏழைகளின் எண்ணிக்கை, சராசரி மக்களின் எண்ணிக்கை உயர்ந்து பணம் பெற்றோரின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வந்தாலும் கூட அது நிறைய போய் ஒவ்வொருத்தட்டையும் சேர்ந்து போகிற வாய்ப்புகளை இன்னைக்கு பார்க்க முடிகிறது. அதனால் பணம் தான் இன்னைக்கு ஒரு முக்கிய விஷயம் என்று சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஜாதகத்தில் கிரகங்கள் யார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே சிம்ம லக்னம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களை பற்றியும் நாம் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைத்தால் அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று நாம் யோசிக்கிற போது, லக்னத்தில் புதன் செவ்வாய், பொதுவாகவே கன்னியா லக்னத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டால், இந்த லக்னத்திற்கு மட்டும்தான் அந்த புதன் என்று சொல்லக்கூடியவன் தனது வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பெறக்கூடிய வாய்ப்புகள் கன்னி லக்னத்திற்கு மட்டும்தான் கிடைக்கும். 10 குடையவனாகவும் இருப்பார், லக்னாதிபதியாகவும் இருப்பார், ஆட்சியாகவும் இருப்பார், உச்சமாகவும் இருப்பார். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த கன்னியா லக்னத்திற்கும் மிதுன லக்னத்திற்கும் கிடைக்கும். அதில் குறிப்பாக கன்னியா லக்னத்தில் புதன் இருந்து கூட செவ்வாயும் இருக்கும்படியாக இருந்துட்டா, பொதுவாகவே இந்த செவ்வாயும் புதனும் சில இடங்களில் இருந்து அதில் யாராவது ஒருத்தர் உச்சம் பெறுகிற போது ஏராளமான பூமி யோகம் என்று சொல்லக்கூடியது வந்து சேரும். இப்போ இந்த பூமி யோகம்னு சொன்ன உடனேயே ஒரு கிரவுண்ட் வாங்கி வீடு கட்டுறவங்களும் பரவாயில்ல, நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம், நமக்கு யோகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஒரு 100 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணுறது, எஸ்டேட் வச்சுக்கிறவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் வர்றது உண்டு. இவைகளெல்லாம் போதாது என்று ஆயிரக்கணக்கில் நிலங்களை வாங்கி அதை பல ரூபங்களாக பிரித்து எஸ்டேட்டாக பிரித்து அப்படி இப்படி பண்ணி என்னென்னமோ பண்ணக்கூடிய தொழில் ரீதியாக நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களும் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் புதனும் இணைந்து கன்னி லக்னத்தில் இருந்து அங்கு புதன் உச்சம் பெறுகின்ற காரணத்தால் இவர்களுக்கெல்லாம் பூமியின் மூலமாக, நிலத்தின் வாயிலாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. இதில் இன்னும் கூட குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த மாதிரி உடையவர்களெல்லாம் இந்த நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை விற்று பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ஆரம்பித்து கிரானைட்லேருந்து தண்ணி பிஸ்னஸ் வரையிலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் புதனோட சம்பந்தப்பட்ட கண்ணியில் இருக்கிற போது இப்படிப்பட்ட நிறைய தொழில்கள் இவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியது, பொருள் சேர்க்கக்கூடியது, பணம் சம்பாதிக்கக்கூடியதாக வந்து சேரும். அது கூடவே இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்துல வியாழன் இருந்தாலும் கூட 7ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்ததிபதியும் இணைந்து லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருப்பது, இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வியாழ கிரகம் என்று சொல்லக்கூடியது தனது 9வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இவர்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு அசையாத, தேய்ந்து போகாத, குறைவில்லாத வருமானம் மட்டுமல்ல, சொத்துகளில் கூட. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா
அவங்க தலையெடுத்து வாங்கின காசு பணம் சொத்துகளில் ஒரு விரயம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே அவங்க கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சொத்தை வாங்கினா அது 100 வருஷத்துக்கு அவங்க மரணமாருக்கு பின்னாடியும் கூட அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரும். சில பேர் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சேர்ப்பாங்க, ஒரு 5 வருஷம் வச்சுருப்பாங்க, விற்றுருவாங்க. சும்மா இருக்காம பேங்க் லோனு கொண்டு கொடுத்தேன் சார், அந்த சொத்து கையை விட்டு போயிடுச்சு சார் அப்படிம்பாங்க. ஆக இப்படி இல்லாமல் தாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்க்கையிலே அவர் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை கூட கடைசி வரையிலும் தன் கண்முன் அது விரயமாகாமல் காப்பாற்றுவ வேண்டும் என்றாலும் கூட இதில் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல வியாழன் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த வியாழன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இவர்களுக்கு எப்பொழுதும் குறைவில்லாத ஒரு அனுபவித்து வாழக்கூடிய வாழ்க்கையும் கண்டிப்பாக கிடைக்கும். எப்பொழுதுமே சம்பாரிச்சா மட்டும் போதாது, அது ஓரளவுக்கு அவங்களோட அனுபவத்தில் இருந்து அனுபவித்து சந்தோஷப்பட்டு கஷ்டப்பட்டதுக்கு தகுந்த மாதிரி நானும் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கிறேன், ஊர் உலகமெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன், நிறைய அனுபவிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஆண்டவன் நல்லா வச்சிருக்கிறார், இப்படி ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த சொத்துக்கள் பயன்படக்கூடிய விதத்தில் அனுபவித்து வாழக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த கன்னிலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு இருக்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக லக்னத்திற்கு 11 கூடையவன் சந்திரன் 10ஆம் இடத்திலிருந்து அந்த சந்திரனை இந்த வியாழன் பார்த்து கொண்டிருக்கிறதுனால இப்படிப்பட்ட அமைப்புடைய ஒரு ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் நீங்கள் வருமானம் ஈட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய, அல்லது நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் வரும் என்று சொல்லக்கூடிய, இப்படி பல ரூபங்களிலே உங்களுக்கு பணம் பெருகுகின்ற வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் மிதுனத்தில் இருந்து கொண்டு சந்திரனிலிருந்து பார்க்கிற போது 4ஆம் இடத்துல புதன் உச்சம். பொதுவாகவே எந்த லக்னங்களாக இருந்தாலும் சந்திரனிலிருந்து 4ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவர் ஓரளவுக்கு ஆட்சி உச்சமாக இருந்துட்டாலே வறுமை இல்லாத வாழ்க்கை, தரித்திரம் இல்லாத வாழ்க்கை, சமூகத்திலே வாய்ப்புகளை பெற்று வாழுகின்ற வாழ்க்கை, எல்லோரும் பார்த்து உங்களை பார்த்து புகழுகின்ற அளவிற்கு நல்ல பெயர் புகழ் எடுக்கின்ற ஒரு சூழல், இவைகள் எல்லாமே கூட சந்திரனுக்கு 4ஆம் வீட்டதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் கிடைக்கும். ஒருவேளை சில பேர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அசுப கிரகங்களின் சேர்க்கை அல்லது அசுப கிரகங்களின் நட்சத்திர பாதசாரங்களில் இருந்துட்டா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயமாக பொருள் சம்பாதிக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் உடனே கோர்ட்டுக்கு போகிறது, வில்லங்கம் பண்ணுறது, விவகாரம் பண்ணுறது, எதிராளியை பயமுறுத்துறது, அதன் மூலமாக ஏதாவது கிடைக்குமாங்கிற மாதிரி தேய்த்தி கொண்டு போகிறது, இப்படிப்பட்ட மோசமான சூழல்களை ஏற்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய மக்களும் உண்டு. அதனால் இந்த இடங்களை பார்க்கிற போது இந்த சந்திரனிலிருந்து 4ஆம் இடத்திலே யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சம் பெற்று சுபகிரக சேர்க்கையும் இருந்துவிட்டால் இவர்களை பொறுத்தளவு மிக பிரம்மாண்டமான ஒரு பொருள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள், அசையாத சொத்துக்களை சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக இந்த கன்னியா லக்னம் என்று எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது நாம் உன்னிப்பாக ஒதுக்கிவிட முடியாத இன்னொரு கிரகம் யார் என்று கேட்டால் சுக்கிரன். லக்னத்திற்கு 9 கூடையவன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துகள் நிறைய வந்து சேரும். சில பேருக்கு பார்த்தா பூர்வீகமே ஒன்று கூட இருக்காது, விட்டுட்டு ஓடி வந்துருவாங்க. இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்திலே ரிஷபத்தில் போய் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிற காரணத்தினால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துகள் இருந்தும் அதை கைப்பற்றி கொண்டு வாழ முடியாமல் அதை விட்டுட்டு வெளியேறக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பூர்வ புண்ணிய யோகம் இல்லைன்னு அர்த்தம். சில பேர்களுக்கெல்லாம் அந்த பூர்வீக சொத்துகள் முழுமையாக பயன்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பு வர வேண்டும் என்றால் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி பெற்றிருக்கிற காரணத்தினால இந்த பூர்வீக சொத்துக்களை கைப்பற்றுவது மட்டுமல்ல, அதை மேலும் மேலும் வளர்த்து காட்டுவதற்கும் பெற்றோர் பெருமையை சேர்ப்பதற்கும் பெற்றோர்கள் விட்டு சென்ற அத்துணை கர்மங்களையும் தொடர்வதற்கும் உண்டான வாய்ப்புகளும் கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த ஜாதகர்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஆக கன்னியா லக்னத்தில் பிறந்தாலே சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை விட்டு வைத்து பேச முடியாது. அப்படிப்பட்ட யோகாதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். அதனால் இதுபோல இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே மற்ற லக்னத்தில் பிறந்தவர்களுடைய கிரகங்களை ஆய்ந்து யோகங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.